Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கும். முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா? இந்த கேள்விக்கு வந்து விடை தெரியாம வந்து பல வருடங்களா வந்து கழிச்சிட்டோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கேள்விக்கான ரியல் ஆன்சர் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படினா கோழி தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்துச்சு அப்படினு சொன்னா அந்த கோழி உருவாகிறதுக்கான முட்டை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. முட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படினு சொன்னா அந்த முட்டை உருவாகிறதுக்கான கோழி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியுமே வைப்பாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரேசி ரோஸ்டர், நான் தான் உங்கள் வாய்ஸ் கபி. வெல்கம் பேக் டு அவர் கிரேசி ரோஸ்டர் யூடியூப் சேனல். இங்க இருந்து இந்த வீடியோவை நம்ம கிக் ஆஃப் பண்ணலாம். சோ நம்மளோட கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா, கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா அப்படிங்கிறது தானே. இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டை தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்மெண்ட்டையும், செகண்ட் ஒன் கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய இன்னொரு செக்மெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்போ வந்து முட்டை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பூமியில உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 4.54 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பூமி வந்து உருவாச்சு. அண்ட் இதை தொடர்ந்து தான் பரிணாம வளர்ச்சியின் காரணத்தினால முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள் வந்து உருவாச்சு. சோ கடல்வாழ் உயிரினங்களை தொடர்ந்து தான் அடுத்தடுத்து உயிரினங்கள் உருவாச்சு. சோ அது எப்படி அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்களை தொடர்ந்து ஊர்வன, அதுக்கப்புறமா பரப்பன, அதுக்கப்புறமா தான் பாலூட்டிகளான மம்மல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாச்சு. சோ இங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னா முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா, கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா அப்படிங்கிறது தானே. சோ இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட எர்த்ல வந்து 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த கோழி அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரினமே தோன்றுச்சு. அதே மாதிரி 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை வந்துச்சு அப்படிங்கிறதுனால கோழிக்கு முன்னாடி முட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சோ அப்படி பார்க்கும்பொழுது கோழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே பரிணாம வளர்ச்சி காரணத்தினால தான் வந்து உருவாகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பறவைகள், இப்ப இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே டைனோசர்ஸோட ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கோழி அண்ட் அதுக்கப்புறமா நெருப்பு கோழி போன்ற உயிரினங்களை வந்து டிஎன்ஏ வந்து ரீசர்ச் பண்ணும் பொழுது டைனோசர்ஸ்க்கு ஈக்குவலா பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலா பரிணாம வளர்ச்சி காரணத்தினால அப்ப இருந்த டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பரிணாம வளர்ச்சி காரணத்தினால வேற ஒரு பறவையா மாறுது. அந்த பறவையோட நேம் என்ன அப்படின்னா ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பறவையா மாறுது. இந்த பறவைக்கும் டைனோசர்ஸ்க்கும் ரொம்பவே ஒத்து போகுது அப்படின்னே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா டெரெக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டைனோசர் வகை வந்து அதோட கால்கள்ல வந்து அதிகமான நகங்களே வளர்த்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பறவையோட நகங்களும் சேமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பறவையில இருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி இருக்குல்ல, அது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா முக்கோழி அப்படிங்கக்கூடிய ஒரு கோழி தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோழிக்கு அப்புறமா இப்போ நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய எல்லா கோழிகளுமே இதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலா டைனோசர்ஸ்ல இருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய கோழிகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளுமே டைனோசரோட பின்னோட்டு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த முட்டைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே கோழிகள் எல்லாம் உருவாகி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய கான்செப்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு முட்டை உருவாகிறதுக்கு முன்னாடி முட்டையோட ஓடுகள் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீனையே கோழிகள் தான் அந்த முட்டைகளுக்கு கொடுக்குது. அது என்ன புரோட்டீன் அப்படின்னா ஓக்லிடின் 17 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீன் ஒரு முட்டையில இருந்தா மட்டும்தான் ஒரு முட்டையோட ஓடுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்பொழுது முட்டைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா கோழிகள் தேவை தானே. சோ அப்ப முட்டைக்கு முன்னாடியே கோழிகளும் வந்திருக்கலாம் அப்படிங்க இன்னொரு செக்மெண்ட்டுமே இருக்குது. சரி, அப்ப என்னதான் நடந்திருக்கும்? முட்டை ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா, கோழி ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா அப்படி சொல்லி கேட்டா இந்த இடத்துலயுமே முட்டை தான். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னல டைனோசர்ஸ்க்கு அப்புறமா ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பறவை, அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரிச், அதுக்கப்புறமா கோழி அப்படின்னு சொல்லல. இந்த ஒரு செட் ஆஃப் டைம்ல தான் டிஎன்ஏ மாறுபாடுகள்னால இப்போ நாம வளர்க்கக்கூடிய சிக்கன்ஸ் வந்திருக்கலாம். இந்த சிக்கன்ஸ் அதுக்கப்புறமா அதோட முட்டைகளை பாதுகாக்கும் பொழுதுதான் அந்த முட்டைக்கு தேவையான ஒரு புரோட்டீனை இப்போ இருக்கக்கூடிய கோழிகள் அதுக்கு கொடுக்குது. சோ அப்படி பார்க்கும்போது முட்டையோட ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா கோழிகள் தேவை. ஆனா அந்த கோழிகளே முதல்ல வேற ஒரு உயிரினத்தோட முட்டையில இருந்து தான் வந்திருக்குது. which means அது டைனோசர்ஸோட முட்டையில இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி பார்க்கும்போது டைனோசரோட முன்னோடி யாரு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சோ அதுக்கு வந்து ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னல பரப்பன உயிரினங்கள், அதுக்கு முன்னாடி ஊர்வன உயிரினங்கள், அதுக்கு முன்னாடி கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கடல்வாழ் உயிரினங்கள்ல இருந்து தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு ஒரு செக்மெண்ட்
செக்மெண்ட் இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த பூமி உருவானதுக்கு அப்புறமா 200 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு கடல்வாழ் உயிரினங்கள் which means ஒரு செல் உயிரிகள், அந்த பாக்டீரியா, அமீபா போன்ற உயிரினங்கள்லாம் தோன்றி இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஊர்வன உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம் அப்படி சொல்லி அதுக்கப்புறமா ஃபர்தரா பரிணாம வளர்ச்சி காரணத்தினால டைனோசர் வந்திருக்கலாம். டைனோசருக்கு அப்புறமா அந்த முட்டையோட டிஎன்ஏ மாறுபாடுகள்னால கோழிகள் உருவாகி இருக்கலாம். சோ இதுதான் மேஜரான ஒரு டாபிக். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புறேன். முட்டையா கோழியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முட்டை தான். அட் த சேம் டைம் கோழியா கோழி முட்டையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோழி முட்டைக்கு வந்து பவர் கொடுக்கு கோழி தான். சோ அப்படி பார்க்கும்போது கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய டாபிக். சோ புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். முட்டையா கோழியானா முட்டை, கோழியா கோழி முட்டையான்னு சொல்லி கேட்டா கோழி. சோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். சோ நீங்க தேடி வந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புறேன். அப்படி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ இதோட நான் சைனிங் ஆஃப் பண்றேன். இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா கிரேசி ரோஸ்டர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.